அதெல்லாம் கொஞ்சம் சினிமாவுக்காக விஷயங்கள். எப்படின்னா உண்மை என்ன நடந்ததுன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பெண் கிட்ட வந்து 1,00,000 கொடுக்குறோம், கேஸை வாபஸ் வாங்கிடுங்கிறாங்க. ஏன்னா கேஸ் டேர்னிங் பாயிண்ட் வந்து இவங்க மேல சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு போட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் கூட கிடையாது. கணவன் வேற செத்து போயிட்டான், ஒரு குழந்தை வயிற்றுல ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா சொல்லிச்சு, எதுவா இருந்தாலும் எங்க வக்கீல கேளுன்னு. ஒரு பெண், அது ஒரு பழங்குடி பெண், தான் சம்பாதிக்கிறதுல 1000 மடங்கு ஒருத்தவங்க கொடுக்குறேன்னா கூட வாங்கல. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அவனுக்கு தோணுது ஏன் வக்கீலே போய் பார்க்கல. ஒரு நாள் நான் சாப்பிடும் போது வந்தாரு. நான் இந்த இப்படி வரும்போது பார்த்தா இவர் இந்த ஆளு எஸ்ஐ இங்க வந்தாரு. உடனே கலந்து ஒரு சல்யூட் வரப்பா அடிச்சாரு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னுடைய ஜூனியர்லாம் பக்கத்து ரூம்ல இருக்காங்க. என்னன்னு காலை பிடிக்கிறாரு, காப்பாத்துங்க ஐயான்னு. போயா நீங்க யாருக்கு வந்தேன்னு கேட்க. இல்ல சார், நீங்க ஐயா மன்னிச்சு வச்சா பண்ண முடியும். சூட் கேஸை திறக்கிறாரு. சூட் கேஸ் முழுக்க கேஷ். இப்போ எஸ்ஐக்கு 1,00,000 இருக்கு. எனக்கு இல்ல எஸ்ஐக்கு 1,00,000 இருக்கா முதல்ல அந்த நேரத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1,00,000 அதுல 2,00,000 இருந்ததா சொல்றாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. 2,00,000 பார்த்தல அந்த நேரத்துல. அப்பதான் தனியா கடை நடத்துறேன். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பாதி சாப்பாடு விட்டுட்டு வெளில போ, கெட் அவுட் கத்துறேன். பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்ல இருக்க இங்க எதிராக இருக்க ரூம்ல எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்னங்கிறாங்க. இல்ல இந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த மாதிரி பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறான். உடனே கோர்ட்டுக்கு வர மாட்டேன் நேரா ஜஸ்டிஸ் அருணாச்சலம் சேம்பருக்கு போனேன். என்னங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, கேஸ் நடத்துறோம், ரூம்லயே வந்து காசு கொடுக்குறாங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நாங்க டிவிஷன் பெஞ்சு, நீ எங்கிட்ட ரூம்ல சொல்லக்கூடாது, கோர்ட்ல சொல்லு, அந்த ஜட்ஜி இருப்பாரு. கோர்ட் திறந்தோடனே நான் சொல்றேன், இந்த மாதிரி என்கிட்ட இந்த எஸ்ஐ வந்து பணம் கொடுக்குறேங்கிறான் அப்படின்னு. டிஜிபிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. டிஜிபி வந்தாரு. வாட் இஸ் ஆல் திஸ் ஹேப்பனிங்? ஐ டோன்ட் நோ எனிதிங் மை லார்ட். நான் எனக்கு டைம் கொடுக்க சாயங்காலத்துக்குள்ள ஆகிடும். சாயங்காலம் ஒரு ஆர்டர் வருது. எதிர்கட்சி வக்கீலை தகாத முறையில் அணுகியதற்காக உங்களை தற்காலிக பணி நீக்கம் செய்கிறோம். அது வரைக்கும் இந்த போலீஸ்காரங்க சர்வீஸ்ல தான் இருந்தாங்க. இந்த கேஸ் நடக்கும்போது இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு சஸ்பெண்டே பண்றாங்க. நீங்க ஓய்வு பெற்ற நீதிபதி, நான் இது வந்து பெரியார் சொன்னதா ஒன்று இருக்கும். பொய் சொல்லி வாதாடி போற வழக்கறிஞர் இவரே ஜட்ஜா போய் உட்கார்ந்தா இவர் எப்படி நீதி கொடுப்பாரு? அது நீதி இல்லை அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு கட்டுரை சொன்னேன், பெரியாருக்கு நிறைய வர்த்தக ரீதியான வேலைகள்லாம் இருந்ததால அவர் வந்து சிவில் கோர்ட்டே தான் பார்த்திருக்காரு. அவருடைய பார்வையில வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு